எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம மெயினாக 2 ஜுவல்லரியோட சிட்டு ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். 2 ஜுவல்லரிலையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்கீம் தான் இருக்குது. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து கம்பேரிட்டிவாக சொல்கிறேன். ஏன்னா லலிதா ஜுவல்லரியில் 3 ஸ்கீம்ஸில் இந்த ஓல்டு ஜுவல்லுக்கு வந்து நியூ ஜுவல் கொடுக்குற ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போட சொல்லி நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் போடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜிஆர்டியோட ஸ்கீமை லலிதா கூட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த 2 கடையில் உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எந்த கடை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களோட சாய்ஸுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வீடியோவில் சொல்கிற இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நகை கடைக்கு போயிட்டு அங்கே கரெக்டு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கடி ஸ்கீமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ லலிதா ஜுவல்லரி இது ஓல்டு பேம்ப்ளெட் எங்கிட்ட இருக்கிறது. புதுசு வந்து நான் இன்னும் எனக்கு கிடைக்கல. பட் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸ்கீமை. ஸோ வெப்சைட்லேருந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன் நியூ ஸ்கீம் டீட்டெயில்ஸ். அதை வச்சு தான் கம்பேர் பண்ண போனேன். இது வந்து ஜிஆர்டியில் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஸ்கீமோட பேம்ப்ளெட் தான். ஸோ இது வந்து ஓகே. பட் லலிதாவோட நியூ பேம்ப்ளெட் எனக்கு கிடைக்காதனால நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து லலிதா ஜுவல்லரி வெப்சைட்லேருந்து எடுத்த டீட்டெயில்ஸ். இந்த மந்த் குக்கு எஃப்எம் ஆப்பில் நான் கேட்ட ஒரு நல்ல புக்கை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் இருக்கிற புக்ஸ் தான் வந்து உங்களுக்கும் பிடிக்குது. அதில் இந்த புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹவு டு பில்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி. முக்கியமாக பெண்களுக்கு. இதில் மொத்தம் 9 எபிசோடு தான் இருக்குது. எல்லாமே 3, 5 நிமிஷம். ஒரு எபிசோட் மட்டும் 8 நிமிஷம் அப்படி வந்துச்சு. நான் வந்து மோஸ்ட்லி கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது ஆட் ஆஃப்ஸ் போட்டுட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புக்காக கம்ப்ளீட் பண்ணுறேன். ரொம்ப சின்ன சின்ன புக்ஸ் தான். அதில் நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். மெயினாக நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்மளோட சேலரி வந்த உடனே, அதுக்கப்புறமா அதை எப்படி வந்து ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்கன்னா பர்சனலான செலவுகளுக்கு, ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம், இந்த மாதிரி செலவுகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும். இவங்க சஜஸ்ட் பண்ணுறதும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து அதிகப்படியான வட்டி கிடைக்குதுன்ட்டு சூப்பராக ஒரு லேடி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ குக்கு எஃப்எம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க நினைக்கிறீங்கன்னா 3 months வந்து 249 காட்டும். பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ₹2 மட்டும் ஃப்ரீ ட்ரையலுக்கு பே பண்ணி 7 நாளைக்கு குக்கு எஃப்எம்ல இருக்கிற எந்த புக்கை வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கேட்டு முடிக்கலாம். இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுற புக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற எபிசோட நீங்கள் கேட்கணும்னா மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கன்டினியூ பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அது ₹249 வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணும். சப்போஸ் 7 டேஸ்க்குள்ள நீங்கள் கேன்சல் பண்ண நினைக்கிறீங்கன்னா கூகுள் பேல உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் ஆட்டோ பே ஆப்ஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ₹2 உங்களுக்கு ரீஃபண்டாக வந்துடும். ஸோ 7 நாளைக்குள்ள நீங்கள் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் ஜஸ்ட் ₹2 கொடுத்து ஃப்ரீயாக கேட்டு முடிச்சிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் சஜஸ்ட் பண்ண இந்த புக்கோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற 2 ஸ்கீம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மெயின் ஸ்கீம்ஸ் இது வந்து ஒரு ஸ்கீம் நேம் வந்து தனவந்தனம் ஸ்கீம், இன்னொன்று ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி. இந்த ஃப்ளெக்ஸி அப்படின்ற நேம் வந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட்டு எய்தர் நீங்கள் வந்து வேல்யூ பேஸ்டாக போய்க்கலாம், இல்லை வெயிட் பேஸ்டாக போய்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ தனவந்தனம்லேயும் இவங்க வந்து வெயிட் பேஸ்ட் ஆர் வேல்யூ பேஸ்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கீமுமே சேம் தான். அதாவது நம்ம மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட் 11 monthsக்கு கட்டணும். மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் வெயிட் பேஸ்டாகவும் ஆட் ஆகும், வேல்யூ பேஸ்டாகவும் ஆட் ஆகும். நம்ம 11 months கம்ப்ளீட் ஆகி நகை வாங்க போகும்போது நமக்கு எப்படி வந்து அட்வான்டேஜாக இருக்கோ, வேல்யூ பேஸ்ட் அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா, ஐ மீன் அமௌண்ட் வந்து அட்வான்டேஜாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நகை வாங்கிக்கலாம். இல்லை வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வெயிட் பேஸில் போய்க்கலாம். ஸோ நகை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது எப்படி விருப்பமோ அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நகை கடையிலேயே உங்களுக்கு சொல்லுவாங்க எது வந்து உங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 ஸ்கீமுக்கும் வந்து
ஈக்குவலான அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அன்னன்னைக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நல்ல விஷயம். எதிர்பார்க்காத அளவுக்கு தங்க நகையோட ரேட் வந்து ஏறி இருக்கு. ஸோ அதனால் வெயிட் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்லது தான். ரெண்டு ஸ்கீம்லேயுமே எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிமிலாரிட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸு உங்களுக்கு ரெண்டுமே 11 மாதம், மினிமம் வந்து ₹1000, 1000, 1500, 2000 அந்த மாதிரி 500 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது. ஸோ ₹1000 போட்டிங்கன்னா 11 மாதமும் ₹1000 தான் கட்டணும். மாதம் ₹5000 போட்டிங்கன்னா 11 மாதமும் ₹5000 தான் கட்டணும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஸோ தனம் வந்தனம்ல உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி நகை வாங்க போகும்போது நீங்கள் எடுக்கிற நகையில் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களோ அதில் 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கிடைக்கும். சப்போஸ் நான் வாங்குகிற நகையில் 11% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னா 5.5% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிச்ச 5.5%க்கு நான் வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டுற அமௌண்ட்டில் பாதி வந்து போனஸாக கொடுக்குறாங்க. வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 11 மந்த்ஸ் முடிஞ்சு நகை வாங்க போகும்போது போனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ₹2500 நான் சீட் ஆரம்பிச்சிருக்கேன். 11 மாதம் முடிஞ்சிருச்சு. 11 மாதம் முடிஞ்சு நான் நகை வாங்க போகும்போது ₹1250 அவங்க சைட்லேருந்து போனஸாக கிடைக்கும், அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அதை ஆட் பண்ணி நான் வாங்குகிற நகையில் வேஸ்டேஜில் வந்து 50% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுதான் வந்து தனவந்தனம் ஸ்கீமோடது. அதில் மெயினான விஷயம் உங்களுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் எந்த நகைக்கடையில் சீட்டு போட்டாலும் மோஸ்ட்லி ஜிஎஸ்டி இருக்குது. மெயினான பிரான்ச்சஸ், மெயினான ஜுவல்லரியில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரு இது வந்து கோல்டு காயினும் வாங்கலாம். லலிதா ஜுவல்லரி வந்து நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. சப்போஸ் நான் கர்நாடகாக்குள்ளே பெங்களூரில் நான் வந்து லலிதா ஜுவல்லரியில் நகை சீட்டு போட்டேன்னா நான் வந்து நகை கர்நாடகாக்குள்ளே இருக்கிற பிரான்ச்சஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி தமிழ்நாடு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்வேன். ஏன்னா ஜிஆர்டி நான் இங்கே மாரத்தள்ளி பிரான்ச்சில் வந்து சீட்டு போட்டுட்டு நான் ஒசூரில் போயிட்டு நகை வாங்கினேன். ஈஸியாக இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் நகை வாங்கிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு எந்த ஷோரூமில் எந்த பிரான்ச்சில் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன் இருக்கோ அங்கே வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிறத விட அங்கே ஒசூர் பிரான்ச்சில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரி நிறையா இருக்கும். காசு மாலை, இந்த மாங்காய் மாலை அதெல்லாம் வந்து ஒசூர் பிரான்ச்சில் தான் இருக்கும். இங்கே பெங்களூர் பிரான்ச்சஸில் அவ்வளோவா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக சொல்வேன். அப்புறம் இது என்னோடய ஒப்பீனியன். இன்னொன்று வந்து நான் நிறைய தடவை லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணிட்டேன். பட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவும் ஒரு பெரிய ஃபேக்ட்டு. எந்த ஜுவல்லரியில் வந்து நம்ம நகை சீட்டு ஆரம்பிக்கிறதுன்னு, அதாவது நகை சீட்டுன்னு ஒரு எந்த கடையில் நீங்கள் நகை சீட்டு போட்டாலும் அந்த கடையில் தான் நீங்கள் நகை வாங்கி ஆகணும். அப்போ அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கணும். நீங்கள் நகை சீட்டு போட்டோமே இருக்கிறதுல ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வர முடியாது. நல்ல ட்ரெண்டிங்கான புது கலெக்ஷன்ஸ், யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் நகை சீட்டு போட்டு நகை வாங்குறதுல. இப்போ ரீசண்டாக இங்கே இருக்கிற பிரான்ச்சஸில் நான் பெங்களூரில் தான் சொல்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிசைன்ஸ்லாம் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இல்லை, பழைய மாடலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிஆர்டியில் வந்து அப்பப்போ புதுசு இருக்குது, எல்லா டைமும் புதுசு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறனால நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. நான் 2-3 பிரான்ச் இங்கேயே போயிருக்கேன் கர்நாடகாவில். அப்போ ஒசூர்லேயும் போயிருக்கேன். ஸோ ஒரு 4-5 பிரான்ச்சு விசிட் பண்ணதில் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னோடய ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் வேறையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி மெயினாக வந்து அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அதையும் ஒரு ஃபேக்டாக வச்சு டிசைட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் பற்றி சொல்கிறேன். ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம்லேயும் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ₹1000, 1500, 2000, அதாவது 500 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. இதில் வந்து போத் வேல்யூ பேஸ்ட் ஆர் வெயிட் பேஸ்ட் எப்படி வேணால் மாதம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் தான் பார்த்திங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கீமில் அந்த 50% போனஸ் கொடுக்கல. ஸோ அந்த ஸ்கீமில் 50% போனஸ் இருக்குது, 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் இருக்குது. தனம் வந்தனமில் உங்களுக்கு போனஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸியில் போனஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் கோல்டு வாங்கலாம், டைமண்ட் வாங்கலாம், சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்கலாம், ரூபி, எம்ரால்ட் எது வேணால் வாங்கலாம். ஆனால் தனம் வந்தனமில் வந்து ஒன்லி கோல்டு மட்டும்தான் வாங்கலாம் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு காயின் எடுக்கலாம். ஸோ டைமண்ட், வெள்ளியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீம் தான் வந்து போகணும்.
அதுலேயும் சேம் அதே டேபிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மாதம் மாதம் நீங்கள் 2500 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மாதம் கடைசியில் எய்தர் நீங்கள் அமௌண்ட் பேஸ்டாக நகை வாங்கிக்கலாம், இல்லை வெயிட் பேஸ்டாக நகை வாங்கிக்கலாம். 5 கிராம் சேர்ந்துருக்கு, 27,500 கையில் இருக்குது. ஸோ இப்படி நம்ம பார்த்துட்டு எதுக்கு ஜாஸ்தியான கிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமோ அது வந்து ப்ராஃபிட்டபிள்னு நம்ம முடிவு பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நகைக்கு வந்து அப் டு 100% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். எனக்கு தெரிஞ்சு இது 18% இருக்கலாம். 18% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா மேபி ஆட் பண்ணுற மாதிரி வரலாம். அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் வந்து 11 மந்த்ஸு. அடுத்ததாக ஜிஆர்டியில் இருக்கிற 2 ஸ்கீம்ஸு நான் ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த நியூ கோல்டு 11 ஃப்ளெக்ஸின்னு வந்தாலே நம்ம மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து எய்தர் வேல்யூ பேஸ்ட் இல்லைன்னா வெயிட் பேஸில் எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து அப்படி இருக்காது. இது வந்து ஒன்லி அமௌண்ட் பேஸ்டாக இருக்கும். இதுதான் வந்து தூக்கிட்டாங்க ஆக்சுவலாக ஸ்கீமை மாற்றி. பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாக மட்டும்தான் ஆட் ஆகும் இந்த ஸ்கீமில். இதில் தான் நான் நகை சீட்டு போட்டிருக்கேன். ரீசன் வந்து இதில் தான் வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு இதில் போட்டது. இதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அப் டு 50%. என்னென்னா வேஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். 18% வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் 5 கிராம் அளவுக்கு வந்து நகையோட ரேட்டு வந்துடுது. நான் போயிட்டு ஒரு 3 பவுனுக்கு ஒரு நகை வாங்குகிறேன். இப்போ 3 பவுனுக்கு நான் வளையல் வாங்கினப்போ வேஸ்டேஜ் மட்டுமே 5 கிராமோட ரேட்டு வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது அப்படியே டிஸ்கவுண்ட் ஆனனால 18% அப்படியே டிஸ்கவுண்ட் ஆனனால எனக்கு வந்து இந்த ஸ்கீம் பெனிஃபிஷியலாக இருந்தனால இது போட்டேன். மீன் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் வேணும், 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருந்தால் நல்லதுன்ட்டு போனேன். ஸோ இதில் போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% தான் டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். ஸோ 18% வேஸ்டேஜ் இருக்கிற ஒரு நகை வாங்கினா 9% தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிச்சம் 9%க்கு நம்ம அமௌண்ட்டு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அதுக்கு ஈக்குவலான அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வேல்யூ ஆர் வெயிட் பேஸில் கொடுத்துட்றாங்க. எய்தர் நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட்டு மாதம் வெயிட் பேஸ்டாகவும் ஆட் ஆகும், வேல்யூ பேஸ்டாகவும் ஆட் ஆகும். நகை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நமக்கு எது ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நகை வாங்கிக்கலாம். ஸோ இந்த டேபிள் தான் பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரிலையும் கொடுத்துப்பாங்க. ஸோ லலிதாக்கும் ஜிஆர்டிக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற இந்த 50% போனஸ் தனவந்தனம் ஸ்கீமில் இந்த 50% போனஸ் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸு. ஆனால் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் நம்ம நகை சீட்டு போடும்போது கிஃப்ட்ஸு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து அமௌண்ட்டு கிடைக்கிது, இல்லை கிஃப்ட் கிடைக்கிது. பட் கிஃப்ட்டு வந்து வி ஆர் ஃபோர்ஸ்டு டு டேக் த கிஃப்ட். அங்கே இருக்கிற கிஃப்ட் வந்து நிறைய பிரான்ச்சஸில் சரியில்லைன்னு எழுதியிருந்தீங்க. இங்கே பெங்களூரில் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. நிறைய கிஃப்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் வாங்கின கிஃப்ட்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அமௌண்ட்டாக கொடுத்துட்டா நம்ம அதை வந்து தங்க நகையாக வாங்கிக்கிறோம். ஸோ கிஃப்ட் கொடுக்கறத விட இந்த மாதிரி போனஸ் கொடுக்குறது தான் வந்து அட்வான்டேஜ். அந்த விஷயத்தில் நான் லலிதா ஜுவல்லரியோட ஸ்கீம் வந்து அட்வான்டேஜாக சொல்வேன். டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஆர்டியில் நகை சீட்டு போட்டால் இந்தியாவில் எந்த பிரான்ச்சில் வேணாலும் போய்ட்டு நம்ம நகை வாங்கிக்கலாம். பட் லலிதா ஜுவல்லரியில் இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டில் போடுறோமோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே தான் நகை எடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஆன்லைனில் வந்து ஸ்கீம் தொடங்கினா எங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும்னு எனக்கு தெரியல. அது யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற 2 ஸ்கீமில் எது வந்து அட்வான்டேஜாக எனக்கு தோணுது அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து வெயிட் பேஸ்டாகவும் போகுது, வேல்யூ பேஸ்டாகவும் போகுது 2 ஸ்கீம்லேயுமே. ஸோ அதில் டிஃப்ரென்ஸே இல்லை. எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் தான் 100% நோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒன்லி 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அட்வான்டேஜ். 100% வேஸ்டேஜ் கிடைக்கிறது தான் நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் 2வது அட்வான்டேஜ் வந்து இந்த ஸ்கீமில் நம்ம இதில் சீட்டு போடும்போது நம்ம தங்கம், வெள்ளி, டைமண்ட், ரூபி, எம்ரால்ட் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுல இதெல்லாம் டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கிது. ஸோ 2 ஸ்கீம் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸியில் தான் வந்து நமக்கு லாபகரமாக இருக்கும்.
ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்கீமில் வந்து இந்த 50% போனஸ் கொடுக்குறது வந்து ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதில் கோல்டு மட்டும்தான் வாங்க முடியும், வேறு எதுவும் வெள்ளி வைரம் அந்த மாதிரி வாங்க முடியாது. எதர் கோல்டு ஜுவல் வாங்கலாம், இல்லை கோல்டு காயின் வாங்கலாம். ஸோ இதில் கோல்டு காயின் இல்லைன்னு நினைக்கிறேன். கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தனவந்தனம் தான் போகணும். பட் ஒரு விஷயம், இதில் வந்து 50% வரைக்கும் தான் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட், மிச்ச 50%க்கு தான் இவங்க வந்து இந்த போனஸை கொடுத்துட்றாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி வராது, ஆக்சுவலாக வராது. ஸோ ரெண்டுமே சேம் தான். டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நகை வேணால் வாங்கலாம். ஸோ இது ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜாக தெரியுது. நான் மறுபடியும் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து வெயிட் பேஸ்டாக வேல்யூ பேஸ்டாக எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து 100% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கிடைக்கிது, அதுதான் இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ். மூணாவது வந்து நம்ம அந்த கடையில் தங்கம், வெள்ளி, வைரம், ரூபி, எம்ரால்ட் எது வேணாலும் வாங்கலாம். ஸோ லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற ஃப்ளெக்ஸி ஸ்கீமையும் ஜிஆர்டியில் இருக்கிற ஃப்ளெக்ஸி ஸ்கீமையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, லலிதா ஜுவல்லரியில் தான் 100% டிஸ்கவுண்ட் இன் நோ வேஸ்டேஜ் கிடைக்கிது. ஜிஆர்டியில் சேம் அதே ஸ்கீமில் உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் தான் கிடைக்கிது. ஸோ ஸ்கீம் படி பார்த்தா உங்களுக்கு லலிதா ஜுவல்லரி தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்து லலிதா ஜுவல்லரி அட்வான்டேஜாக சொல்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ் வந்து அந்த ஒரு விஷயந்தான், கலெக்ஷன்ஸ் வந்து பெருசாக ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து லலிதாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜிஆர்டி கூட கம்பேர் பண்ணும்போது நான் விசிட் பண்ண பிரான்ச்சஸை வச்சு மட்டும் நான் இது சொல்கிறேன். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற லலிதா ஜுவல்லரி பிரான்ச்சஸில் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து எங்கே நகை வாங்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஊரில் இருக்கிற லலிதா ஜுவல்லரி பிரான்ச்சில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் மெயினாக ட்ரெண்டிங்காக புதுசாக யூனிக்காக இருக்கணும் கலெக்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஜுவல்லரி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காகவும் யூனிக்காகவும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது, நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து இதில் வேஸ்டேஜ் வந்து 50% கட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். முடிஞ்ச வரைக்கும் வேஸ்டேஜே இல்லாமல் நகை வாங்குறது தான் வந்து நமக்கு லாபமாக அமையும். அப்படி வாங்குகிற நகையை வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து நம்ம ரீசேலுக்கு கொடுக்கும்போதோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கும்போதோ நமக்கு பெருசாக நஷ்டம் வராது. இது வந்து மூணாவது ஸ்கீம், லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற ப்ரீ புக்கிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பழைய தங்க நகையை கொண்டு போயிட்டு புது நகையை மாற்றுற ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பழைய நகை இருக்கும், அது சும்மா தான் வச்சுருக்கோம், போடுறதுக்கும் வந்து அது ரொம்ப பழைய மாடல் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம எப்படி புதுசாக வேஸ்டேஜே கட்டாமல் புது நகை வாங்கும்போது வேஸ்டேஜ் வருது. ஸோ அந்த வேஸ்டேஜே வந்து பே பண்ணாமல் வாங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100% நோ வேஸ்டேஜ். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பழைய நகையை கொண்டு போயிட்டு லலிதா ஜுவல்லரியில் கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து அதை லாக் பண்ணிடணும். ஸோ நீங்கள் என்னைக்கு வந்து அந்த ஜுவல்லரியை கொண்டு போய் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு டேட்டு அன்னைக்கு கிராம் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் 11 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் கரெக்டாக 11 மந்த்ஸ் 330 days முடிஞ்சு நீங்கள் வந்து விசிட் பண்ணி லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற எந்த ஒரு நகை வாங்கினாலும் ஒரு ஈக்குவலாக ஒரு 40 கிராம் 50 கிராமுக்கு ஒரு பழைய நகையை கொண்டு போயிட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா 11 மாதம் கழித்து நம்ம அதே அளவு கிராம் இருக்கிற புது நகை வாங்கும்போது 50 கிராமுக்கு ஒரு நகை வாங்கும்போது அதில் 100% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கிடைக்கிது. மேபி மேக்கிங் சார்ஜெல்லாம் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா வரும், அப்புறம் 3% ஜிஎஸ்டியும் வரும். இந்த ஸ்கீம் வந்து பிளாட்டினம் ஜுவல்ஸ் அண்ட் சில்வர் ஐட்டம்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து கோல்டு டைமண்ட் ரெண்டுமே வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான். பழைய நகையை வந்து போட்டுட்டு புதுசாக நம்ம மற்ற கடையில் வாங்கும்போது வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் இதில் வந்து வேஸ்டேஜ் வரதில்லை. ஆனால் என்னென்னா நம்ம 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஒப்பீனியன் தான் நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த நகை கிடைக்குமே வந்து நான் ஃபேவரபுளாக சொல்லலை. ஒரு யூடியூபராக என்னென்ன ஃபேக்ட்ஸ் வந்து ஜிஆர்டியில் அட்வான்டேஜாக இருக்குது, என்னென்ன ஃபேக்ட்ஸ் வந்து லலிதா ஜுவல்லரியில் அட்வான்டேஜாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இதில் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களோட விருப்பம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்த நகை கடைக்கு போய் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.